அப்ப உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு புரட்சி அப்படின்றது இந்த வருஷம் 2026 குருப்பெயர்ச்சியில புரட்சி இருக்கு. இதில எப்படி இருக்குன்னா, சனி அடுத்து பயிற்சி ஆகுறது இல்ல. ஆனா ராகு பயிற்சி நமக்கு இருக்கு. ராகு மகரத்துக்கு வந்துருவாரு. இப்ப கும்பத்தில இருக்காரு. அப்ப இப்ப குருவுக்கு திரிகோணத்தில மிதுனத்தில குரு இருக்கும்போது திரிகோணத்தில ராகு இருந்தார். இப்ப குரு கடகத்துக்கு வந்து திரிகோணத்தில சனி பகவான் வந்துறாரு. இப்ப இது ஒரு பெரிய மாற்றம் தான். சரி வளைகுடா போர் அப்படின்றதுல மக்களுக்கு தேவையான ஒரு மாற்றம் அப்படின்றது வேணும் இல்லையா? ஆனா அது கண்டிப்பா இருக்கும். ஏன்னா, இந்த அணிசேரா நாடுகள் அப்படின்றது உலகத்தில சில நாடுகள் என்ன செய்யும், ஒன்று கூடி எடுக்கக்கூடிய முடிவுனால, இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பொருளாதார மாற்றத்துக்கு வித்திட்டுரும். குறிப்பிட்ட இப்ப வந்து நம்ம எல்லாருமே ஒரு ஏகாதிபத்தியத்தினுடைய இதில இருக்கிற மாதிரி ஒரு கட்டுக்கோப்பு இருக்கு இல்லையா? இத உடைக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த குருப்பெயர்ச்சி. இதனால நம்ம நாட்டுக்கு நன்மை விளையுமா எப்படிங்க ஐயா? இதில இந்தியாவுடைய தனித்தன்மை என்னைக்குமே அது மாறாது. இந்தியாவுல ஏன்னா இந்தியாவுடைய குறியீட்டு ராசியே மகரம் தான். இப்ப உலக நாடுகள் அத்தனைக்குமே முன்னிலையிலிருந்து ஒன்று சேர்த்து ஒரு புரட்சி பண்ண போவதே இந்தியா தான்.